வெல்கம் டு எஸ்எஸ்விகே சேனல். இன்றைக்கி நம்ம விஷாரத் உத்தரதில் ஆதுனிக் காவியை கண்ட் அதில் 4வது போயம் பாருங்கள். வீர் பூஜா 4வது போயம் வீர் பூஜா, சமதர்ஷினி பகவான், கைதி அவர் கோகிலா 3 இருக்குது. இந்த மாக்கன்லால் சதுர்வேதி எழுதியிருக்காரு. மாக்கன்லால் சதுர்வேதி எழுதின 3 போயமில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வீர் பூஜா பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதோட எஸ்ஏ இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், வீர் பூஜா. வீர் பூஜானா வீரர்களுக்கான பூஜை. நல்ல நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய வீரர்களை பூஜை பண்ணுறதுக்காக கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையை பூஜை அப்படின்னு சொல்கிறாரு. வீர் பூஜானா வீரர்கள், நாட்டிற்காக போராடி உயிரை கொடுக்கக்கூடிய வீரர்கள், தைரியமாக போராடக்கூடிய வீரர்களுக்கு பூஜை செய்கிறது தான் வீர் பூஜா. கவிஞர் என்ன பண்ணுறாரு, இந்த கவிதையாலேயே அவங்களுக்கு பூஜை பண்ணுறாரு. அதை தான் வீர் பூஜா அப்படின்னு பேர் வைக்கிறார். கவி பரீட்சைனா கவிஞரோட இன்ட்ரோடக்ஷன், கவிஞரின் அறிமுகம். வீர் பூஜா நாமக் யஹ் கவிதா ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி கி கவிதா. வீர் பூஜா வீர் பூஜான் பெயருள்ள இந்த கவிதை யஹ் கவிதா ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. மாக்கன்லால் சதுர்வேதி அப்படிங்கிறது ஆத்தரோட பேர், அவருடைய கவிதை. ஆப்கா உப்நாம். ஆப்கா உப்நாம்னா புனைப்பெயர், அதாவது நிக்நேம் சொல்லுவோம் இல்லையா. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தால் கூட எல்லாரும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அவங்களோட அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செய்கிறத வேலையை வச்சு அவங்கள கூப்பிடுவாங்க. அதுதான் உப்நாம்னா புனைப்பெயர், அதாவது நிக்நேம். அவங்கள எல்லாரும் கூப்பிடக்கூடிய பெயர் அப்படின்னு அர்த்தம். ஏக் பாரதிய ஆத்மாக, அதை என்னன்னு கூப்பிட்டாங்க, ஏக் பாரதிய ஆத்மா, ஒரு பாரதத்தோட ஆத்மா, பாரதத்தின் ஆத்மா அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்களாம். ஆப் விவகாரிக் கடி போலி மேம் கவிதா எங் லிக்தேக. ஆப் அவர், விவகாரிக் நடைமுறை, அதாவது நடைமுறையில் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த நடையில் எளிமையான பேச்சு மொழியில் கவிதையை எழுதினார். ஆப் தேஸ்கேலியே கரீப் 8 சால் ஜேல் மேம் ரஹே. அவர் தேசத்திற்காக சுமாராக, கரீப்னா சுமாராக, ஏறக்குறைய, அதாவது இயர்லி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் சுமாராக. 8 சால் 8 வருடங்கள் ஜெயிலில் இருந்தார். கவிதா பரீட்சை. जो वीर देश की भलाई करने निकल पड़ता है. யார், எந்த வீரன், எந்த வீரன் தேசத்தின் நலத்திற்காக, தேஸ்கி பலாய் தேசத்தின் நலத்திற்காக, நன்மை செய்வதற்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக, நிக்கல் படுத்தாக வீட்டை விட்டு வெளியே வருகிறானோ, வகு மகான்க அவன் சிறந்தவன், ஐசே வீர் சே லோக் பிரசன்ன ஹோத்தே ஹை இப்படிப்பட்ட வீரர்களினால் மக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். உஸ்கி பூஜா கர்த்தே ஹை அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். யக் கவிதா ஐசிஹி ஏக் பூஜாக இந்த கவிதையும் இப்படிப்பட்ட ஒரு கவிதையே, இப்படிப்பட்ட பூஜையே. அதாவது இந்த கவிதையை பூஜையாக அவர் சொல்கிறார். பாட்டு பாடி ஃபஸ்ட்டெல்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கவிஞர்கள்லாம் பாட்டு பாடி கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கவிஞர் பாட்டு பாடி ஒரு கவிதையை எழுதி அந்த வீரர்களுக்கு பூஜை பண்ணுறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. யஹ் கவிதா இந்த கவிதை, ஐசிஹி ஏக் பூஜாக இந்த கவிதை கூட இப்படிப்பட்ட ஒரு பூஜை அப்படின்னு சொல்கிறார். கவிதா கா சாராம்ஸ்.
देश के हेतु अपनी जान देने के लिए जाने वाले वीर को देखकर कवि कहते हैं, हे वीर हे वीर तुम अमर हो जाओगे. தேஸ் கே ஹேத்து, ஹேத்துனா அதற்காக, ஆக அதற்காகன்னு அர்த்தம். ஹேத்துனா பெரிய வேர்டு ஒன்றும் இல்லை, அதற்காக, தேசத்திற்காக. தேஸ்கே ஹேத்து தேசத்திற்காக. அப்பனி ஜான் தேனே கேலியே தன்னுடைய உயிரை கொடுக்க, ஜானே வாலே வீர்கோ போய்கொண்டிருக்கும் வீரர்களை, தேசத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக போய்கொண்டிருக்கும், ஜானே வாலே வீர்கோ போய்கொண்டிருக்கும் வீரர்களை தேக்கர் பார்த்து, கவி ககதேகம் கவிஞர் சொல்கிறார், கி என்னவென்றால், ஹே வீர் ஹே வீரர்களே, தும் அமர் ஹோ ஜாவோகே நீ அழிவில்லாதவனாக ஆகிப்போவாய். அதாவது எல்லாரும் ஒன்று ஞாபகம் வச்சுருப்பாங்க, உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தும் அப்பனே பல் பர் விஜய் பிராப்த் கரோகே நீ உன்னுடைய, தும் அப்பனே பல் பர் நீ உன்னுடைய பலத்தினால், விஜய் பிராப்த் கரோகே விஜய் பிராப்த் கரோனா வெற்றி பெறுவாய், வெற்றி அடைவாய். पूरी दुनिया तुम्हारी वीरता पर गर्व करेगे. பூரி துனியா உலகம், முழு உலகமும் உன்னுடைய வீரத்தினால், கர்வ் கரேகி பெருமை கொள்கிறது, கரேகி பெருமை கொள்கிறது. तुम जीवन ज्योति की जागृति हो, जीवन ज्योति की जागृति होना நீ வாழ்க்கையின் ஒளியை ஒளிர செய்வாய். அதாவது வாழ்க்கை என்ற ஒளியை தூண்டுவாய், ஒளிர செய்வாய், அதாவது வெளிச்சமாக்குவாய் அப்படின்னு அர்த்தம். தும் தம்கோ நீ மின்னு, நீ பளபளப்பாக இரு, நீ ஒளிரு, நீ வெளிச்சம் கொடு அப்படின்னு அர்த்தம். துமாரா காம் சராகனியக உன்னுடைய வேலை புகழத்தக்கது. இஸ்லியே தும் இஸ் துனியா மேம் சம்கோகே இதனால் நீ இந்த உலகத்தில் மின்னுகிறாய், மின்னுவாய். சம்கோகே மின்னுவாய். தும் புஜா உட்டாவோகே தோ சன்சார் சக்கர் காட்னே லகேகா நீ புஜானாக்கா புஜம் கையோட ஷோல்டரை கையை உயர்த்தினா, நீ உன்னுடைய கையை உயர்த்தினா, சன்சார் உலகம், உலக சக்கரம், சன்சார் சக்கர் உலக சக்கரம் சுற்ற ஆரம்பிக்கும். காட்னே லகேகா சுற்ற ஆரம்பிக்கும். तुम्हारे कारण दुखी जनों के दिल को शांति मिलेगी. तुम्हारे कारण உன்னுடைய காரணத்தினாலேயே, துக்கி ஜனம்னா துன்பப்படும் மக்கள், மக்களின் தில்கோ மனதை அமைதி கிடைக்கும். உன்னுடைய காரணத்தினாலேயே துன்பப்படும் மக்களின் மனதில் அமைதி கிடைக்கும். यह दुनिया तुम्हारे गंधों के बल पर ही विश्वास करेगी. இந்த உலகம் உன்னுடைய தோளின் பலத்தின் மீது, அதாவது ஷோல்டர், அதாவது தோல் பலம், அதாவது அவங்களோட ஸ்ட்ரென்த்து மேலே, ஸ்ட்ரென்த்தில் பருகி விஸ்வாஸ் கரித்தீக நம்பிக்கை வைத்திருக்கிறது. தும் நாராயண்கே சமான்ஹோ நீ நாராயணனுக்கு சமமானவன், அதாவது கடவுளுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகே ஆவோ और दुखी जनम का दुख दूर करो முன்னால் வா மற்றும் துன்பப்படும் மக்களின் துன்பத்தை துக்கு தூர் கரோ துன்பத்தை தூரமாக செய்,
அதை விலக்கிவிடு. प्रेम के कारण दुखी लोगों के मन का हार गूंदा जा रहा है. பிரேம் கே காரன் அன்பின் காரணமாக துக்கி லோகம் கே மன்கா துன்பப்படும் மக்களின் மனங்களை ஹார் குங்தா ஜாரஹாக மாலையாக ஹார்னா மாலை குங்தானா கோக்கிறது மாலையை மாலையாக கோர்ப்பாயாக. அன்பின் காரணமாக அன்பை வச்சு எல்லோருடைய மனசையும் கஷ்டப்படுற மனசெல்லாம் கஷ்டப்படுறவங்கள மாலை மாதிரி ஒன்றா சேர்த்துடு அப்படின்னு தான் மீனிங் இருக்குது. பிரேம் கே காரன் அன்பின் காரணமாக துக்கி லோகம் கே மன் கா துன்பப்படும் மக்களின் மனத்தினை ஹார் குங்தா ஜாராக மாலையாக கோர்ப்பாயாக கோர்த்துவிடு. யஹி இஸ் பூமி கா பல்க இதுவே இந்த பூமியின் யஹி இதுவே இஸ் பூமி இந்த பூமியின் பலம் பல்னா பலம். யஹ் பல் துமாரே ஸ்ரீ சரணோம் மேம் அர்ப்பித்தக இந்த பலத்தை யஹ் பல் இந்த பலத்தை துமாரே ஸ்ரீ சரணோம் உன்னுடைய பாதங்களில் அர்ப்பித்துகோ அர்ப்பணம் செய்கிறோம். ஹே வீரனே हावो வா தும் அப்பனா ரூப் திக்காவோ நீ உன்னுடைய வடிவத்தை காட்டு உன்னுடைய உருவத்தை காட்டு. தும் அப்பனா கௌஷல் சப்கோ சிக்கா தோ நீ உன்னுடைய திறமை எல்லாவற்றையும் சிக்காதோ கற்றுக்கொடு. துமாரா ஆனா தேக்கர் லோக் ஜெய்ஹோ புகார்த்தே ஹை உன்னுடைய வருகையை பார்த்து ஆனா தேக்கர் வருகையை பார்த்து லோக் மக்கள் ஜெய்ஹோ வெற்றி என்று அழைக்கிறார்கள். உஸ் துவனி சே வன் பிரதேஷ் கூஞ்ச் உட்டாக அந்த ஓசையினால் வனப்பிரதேஷ் அப்படின்னா வன் பிரதேஷ்னா காடு முழுவதும் கூஞ்சி ஊட்டாக எதிரொலிக்கிறது எதிரொலி எழுகிறது அதாவது எக்கோ கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் ஆரத்திக்கு தாலிக்கே சாத்து மக்கள் ஆரத்தி தட்டுடன் ஆரத்திக்கே தாலினா தட்டு ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா. யாருன்னா கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா வாசலில் நிற்க வச்சு ஒரு தட்டில் ஆரத்தி சுற்றுவாங்க இல்லையா அதுதான் ஆரத்திக்கே தாலின்னா அந்த தட்டை சுற்றுறது. அந்த தட்டோட துமாரா ஸ்வாகத் கர் ரகேக உன்னை வரவேற்கிறார்கள். ஸ்வாகத்னா வரவேற்கிறது. துமாரா ஸ்வாகத் கர் ரகேக உன்னை வரவேற்கிறார்கள். कवि माखनलाल जी वीर पुरुष से कहते हैं कि हे वीर हिमालय पहाड़ आगे आएगा. कवि माखनलाल जी वीर पुरुष से कहते हैं. माखनलाल जी கவிஞர் மாக்கன்லால் ஜி வீர் புருஷ் வீரர்களிடம் வீரம் நிறைந்த மக்களிடம் சொல்கிறார். கி ஹே வீர் ஏ வீரர்களே ஹிமாலய் பகாட் ஆகே ஆயேகா இமயமலை முன்னால் வருகிறது. வகு துமாரே பைரோம் கோ தோயேகா உன்னுடைய பாதங்களை தொடுகிறது. சமுத்திரபி துமாரே பயிர் தோயேங்கேனா அதுவும் தொடுகிறது கழுவுகிறது. சமுத்திரம் கூட உன்னுடைய பாதங்களை தொடுகிறது. इसके बदले में तुमको देश की रक्षा करने का काम सौंप जाएगा. இதற்கு பதிலாக इसके बदल में तुमको உனக்கு தேசத்தை பாதுகாப்பதற்கான देश की रक्षा करने का தேசத்தை பாதுகாப்பதற்கான காம் சௌம்ப் ஜாயகா வேலையை ஒப்படைக்கிறோம். சௌம்பானா ஒப்படைக்கிறது அதாவது அவங்களுக்கு
கொடுக்கறது, அந்த வேலையை கொடுக்கறது. காம் சௌம்பா ஜாயேகா, அந்த வேலையை கொடுக்குறோம். ஆகே ஆவோ, சரி. தும் வஹ் கர்ம ஸ்வீகார் கரோ, நீ அந்த வேலையை ஏற்றுக்கொள். ஸ்வீகார்னு ஏற்றுக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. தும் வஹ் கர்ம ஸ்வீகார் கரோ, அந்த வேலையை ஏற்றுக்கொள். துமாரே ஆனே சே பாரத் கா ஜீவன் நயா பனேகா, உன்னுடைய வருகையினால் பாரதத்தின் புதிய வாழ்க்கையை உருவாக்கு. ஆகே ஆவோ, முன்னால் வா. கூங்கார் கூங்கார் கரோ, கர்ஜனை செய். विशेषता, देश की रक्षा करने वाला वीर सम्मान का पात्र होता है. தேசத்தை பாதுகாக்கும் ரக்ஷா கர்னேவாலா, பாதுகாப்பவர்கள் வீரர்களுக்கு சமமானவர்கள். தேசத்தை பாதுகாப்பவர்கள், அதாவது இப்போ வீரர்கள் தான் தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு கிடையாது. சாதாரணமாக இருக்கவங்க கூட, சாதாரண குடிமக்கள் கூட, சாதாரண சிட்டிசன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சோன்னா அவங்களும் வீரர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷ்கி ரக்ஷா கர்னேவாலா, தேசத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பவர்கள் வீர் சமான் கா பாத்ரு ஹோத்தாக, வீரர்களுக்கு சமமாக கருதப்படுவார்கள். கவி ஹர் பாரதிவாசி கோ வைசாகி வீர் தேக்னா சாகதேக, கவிஞர் ஒவ்வொரு இந்தியர்களையும் வைசி அப்படி வீரனாக பார்க்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட வீரனாக பார்க்க வைசிகி அப்படிப்பட்ட வீரனாக பார்க்க விரும்புகிறார். இந்த எஸ்ஸே முடிஞ்சிடுச்சு. இந்த எஸ்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இதோட ERC பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.